ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நம்ம ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்த ராகவேந்திர சுவாமிகள் ஜீவசமாதி மந்திராலயத்துக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இவரோட வரலாறை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராகவேந்திர சுவாமி ஜீவசமாதி அடைஞ்ச இடம் மந்திராலயம். அது ஆந்திர மாவட்டத்தில் இருக்குது இப்போ. ஆனால் அவர் உண்மையிலே பிறந்த ஊர் நம்ம சிதம்பரம் பக்கத்தில் இருக்க புவனகிரி. திருமலை வெங்கடேஸ்வர சுவாமிகள் அருளால் புவனகிரியில் ஸ்ரீ ராகவேந்தர் பிறந்தார். இவருடைய பெற்றோர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திம்மண்ணப்பட்டர் மற்றும் கோபிகாம்பா. கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் திம்மண்ணப்பட்டர் புவனகிரியிலேருந்து வெளியேறி கும்போணத்தில் செட்டில் ஆனாங்க. அங்கே சுரேந்திர தீர்த்தருங்கிறவர் கொடுத்த வீட்டில் இவங்க வாழ்ந்தாங்க. திருமலையில் உள்ள வெங்கடேஸ்வரரை வழிபட்ட பின்னர் அவர்களுக்கு ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவர்கள் பெயர்கள் குருராஜா மற்றும் வெங்கம்மா. தங்கள் குழந்தைகள் பிறந்த பிறகு திம்மண்ணா மற்றும் கோபிகாம்பா காவேரிப்பட்டினத்தில் குடியேறினர். இது தஞ்சாவூர் மன்னரால் ஆளப்பட்டது. சில ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பதி சென்று திருப்பதி ஏழுமலையானை மனதார வழிபட்டனர். இறைவனின் அருளால் 1595ஆம் ஆண்டு இந்த உன்னதமான தம்பதியருக்கு ஒரு மகன் பிறந்தார். அவர்கள் இவருக்கு வேங்கடநாதர் என பெயரிட்டனர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு ராகவேந்திர சுவாமியோட ஸ்டோரி பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி பல வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. வேங்கடநாதருக்கு அவரோட அப்பா திம்மண்ணப்பட்டர் தான் முதல் குரு. திம்மண்ணப்பட்டர் தனது மகளை மதுரையை சேர்ந்த ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அந்த மருமகனோட பேர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார். வேங்கடநாதரோட அப்பா திம்மண்ணப்பட்டர் அவரோட சிறு வயசுலேயே இறந்ததுனால அவங்க அண்ணன் குருராஜா தான் அவரை வளர்த்து அவருக்கு அடிப்படை கல்வியிலேருந்து எல்லாமே சொல்லிக் கொடுத்தாரு. அப்புறம் வேங்கடநாதர் மதுரைக்கு போய் அவங்க அக்கா வீட்டில் தங்கியிருந்து தன்னோட மாமா ஸ்ரீ லட்சுமி நரசிம்மாச்சாரியத்துலேருந்து வேத பாடங்களை கற்றுக்கிட்டாரு. தன்னோட மாமாட்டேருந்து வேத பாடங்களை படித்து முடித்ததுக்கப்புறம் மதுரையிலேருந்து வெளியேறி சரஸ்வதிங்கிற ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவங்களுக்கு லட்சுமி நாராயணன் என்கிற மகன் பிறந்தாப்புல. வேங்கடநாதர் சிறந்த ஆசிரியராக மற்றும் தலைச்சிறந்த அறிஞராக துடித்த போதிலும் கல்விக்காக பணம் பெறுவது பாவச்செயல் என்று கருதியதால் மாணவர்களிடம் பணம் எதுவும் பெறவில்லை. இதனால் அவரது குடும்பம் கடும் வறுமையில் வாடத் தொடங்கியது. பெரும்பாலான நாட்களில் அவர்கள் விரதம் இருந்தனர். ஆனால் அப்போதும் அவர் எந்த தயக்கமும் இல்லாமல் தனது இலவச கற்பித்தலை தொடர்ந்தார். அதற்காக அவருடைய அன்பு மனைவி சரஸ்வதி தன் கணவர் வேங்கடநாதரிடம் எந்தவிதமான வெறுப்பையும் காட்டவில்லை. ஆனாலும் சில காலம் கழித்து கடுமையான வறுமையின் காரணமாக வேங்கடநாதர் ஸ்ரீ சுசீந்திர தீர்த்தரின் கீழ் தஞ்சமடைய முடிவு செய்தார். எனவே அவரும் அவரது குடும்பத்தினரும் கும்பகோணம் மடத்திற்கு சென்றனர். வேங்கடநாதர் கும்பகோணத்திற்கு சென்று தனது குருவான ஸ்ரீ சுசீந்திர தீர்த்தரின் வழிகாட்டுதலின் கீழ் வேதங்கள் மற்றும் சாஸ்திரங்களை தனது மேற்படிப்பை தொடர்ந்தார். வேதங்கள் மற்றும் பிற தெய்வீக விஷயங்களில் அவரது நிபுணத்துவம் காரணமாக அவரது குரு ஸ்ரீ சுசீந்திர தீர்த்தர் அவருக்கு மகா பாஷ்யாச்சாரியர் என்ற அற்புதமான பட்டத்தை வழங்கினார். அதற்கு திறமையான கவிஞர் என்று பொருள். சுசீந்திர தீர்த்தர் வேங்கடநாதனின் தோற்றம் மற்றும் அறிவால் மிகவும் ஈர்க்கப்பட்டார். எனவே அவர் அவரை தனது ஆன்மீக வாரிசாக்க விரும்பினார். ஒரு நாள் அவரது கனவில் தோன்றிய ராமர் வேங்கடநாதரை அடுத்த மடாதிபதியாக நியமித்து வேங்கடநாதரை மத்துவ துறவியாக்குமாறு கூறினார். அக்கனவினால் சுசீந்திர தீர்த்தர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். மேலும் அவர் தனது சீடர் வேங்கடநாதரிடம் இந்த விஷயங்களை பற்றி பேசினார். தனது குரு சுசீந்திரரின் வார்த்தைகளை கேட்ட வேங்கடநாதர் ஒரு குடும்பஸ்தர் என்ற முறையில் தனது பொறுப்புகளை தூக்கி எறிய விரும்பாமல் மிகவும் வருத்தமடைந்தார். அன்றிரவு அன்னை சரஸ்வதி வேங்கடநாதரின் முன் தோன்றி உலக நன்மைக்காக அவரை ஒரு துறவியாக மாறுமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் அவர் அந்த இடத்தை விட்டு மறைந்த பிறகு ராமர், நரசிம்மர், வேதவியாசர் போன்ற தெய்வீக புருஷர்கள் அவர் முன் தோன்றி ஆசீர்வதித்தனர். மறுநாள் காலையில் துறவியாக மாறுவது தனக்கு முதன்மையான கடமை என்று உணர்ந்த வேங்கடநாதர் சுசீந்திர தீர்த்தரை சந்தித்து முந்தைய இரவு நடந்த சம்பவங்களை விவரித்தார். வேங்கடநாதரின் முடிவால் மகிழ்ந்த சுசீந்திர தீர்த்தர் அவருடைய மகனுக்கு உபநயனம் தெரிவிக்க சொன்னார். தன் மகனின் உபநயனம் விழா முடிந்ததும் தஞ்சை மன்னர் ரகுநாதரின் அவையில் ஸ்ரீ வேங்கடநாதருக்கு பட்டாபிஷேகம் செய்விக்க சுசீந்திர தீர்த்தர் முடிவு செய்தார். ரகுநாதர் தனது அரசவையில் சுசீந்திர தீர்த்தரையும் வேங்கடநாதரையும் அன்புடன் வரவேற்று இருவருக்கும் உரிய மரியாதை அளித்தார். கிபி 1621ஆம் ஆண்டு பட்டாபிஷேகம் இனிதே நடைபெற்றது. ஸ்ரீ சுசீந்திர தீர்த்தர் வேங்கடநாதருக்கு ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் என்ற புதிய பட்டத்தை வழங்கினார். அரண்மனையில் கூடியிருந்த அனைவரும் அற்புதமான பட்டாபிஷேக விழாவை கண்டு புதிய மடாதிபதி குரு ராகவேந்திரரை ஆசீர்வதித்தனர். தனது கணவர் வேங்கடநாதர் மகான் ஆகிவிட்டார் என்ற செய்தியை அறிந்த சரஸ்வதியால் கணவனை பிரிந்த வழி தாங்க முடியவில்லை. பெரும் துயரம் தாங்க முடியாமல் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். அதன் காரணமாக பேயாக மாறி கணவரை மிகவும் நேசித்ததால் குரு ராகவேந்திரர் முன் சென்று புலம்ப ஆரம்பித்தார்.
குரு ராகவேந்திரர் அவள் மீது இரக்கம் கொண்டு அவளது துன்பங்களின் நிலையினை கருத்தில் கொண்டு சில தெய்வீக மந்திரங்கள் உச்சரித்து தனது கமண்டலத்திலிருந்து புனித நீரை அவள் மீது தெளித்தார். அதன் காரணமாக பேய் வடிவில் இருந்த சரஸ்வதி முக்தியடைந்தாள். மடாதிபதி பதவியை ஏற்ற பிறகு குரு ராகவேந்திரர் கும்பகோணம் மடத்தில் தங்கியிருந்து தனது அன்றாட கடமைகளை குறிப்பிடத்தக்க முறையில் செய்ய தொடங்கினார். தெய்வீக மந்திரங்களை உச்சரித்து ஸ்ரீ மூல ராம பூஜை அற்புதமாக செய்து வந்த அவர் தனது துறவியின் விதிப்படி வாழ்ந்தார். தெய்வங்களை புகழ்ந்து நிறைய தெய்வீக நூல்களையும் அவர் எழுதினார். அந்த நூல்கள் இன்றும் நமது இந்து வேதங்களில் சிறந்த பொக்கிஷங்களாக கருதப்படுகின்றன. 1941ஆம் ஆண்டில் தஞ்சாவூரை ஆண்ட மன்னர் விஜயராகவ நாயக்கர் தனது பகுதியில் கடுமையான பஞ்சத்தை எதிர்கொண்டார். தனது மக்களின் துன்பங்களை குறைப்பதற்காக தனது கருவூலத்திலிருந்து பெரும்பாலான செல்வத்தை அவர் கொடுத்திருந்தாலும் அவரது பிரச்சனை முடிவுக்கு வரவில்லை. இறுதியாக கும்பகோணம் சென்ற மன்னர் குரு ராகவேந்திரன் காலில் விழுந்து குரு ராயரை தஞ்சாவூருக்கு வந்து தங்கும்படி கட்டாயப்படுத்தினார். மன்னரின் விருப்பப்படி குரு ராகவேந்தர் மகிழ்ச்சியுடன் சம்மதித்து தஞ்சாவூரில் 12 ஆண்டுகள் தங்கினார். பஞ்சத்தின் தீவிரத்தை குறைப்பதற்காக நிறைய யாகங்கள் செய்தார். யாகங்கள் செய்யும்போது அந்தந்த தெய்வங்களுக்கு அக்னி மூலமாக அபிர்பாகம் அளித்து அவர்களிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றார். அதனால் குறுகிய காலத்தில் மன்னரின் கருவூலத்தில் செல்வத்தால் நிரம்பியது. இந்திரனும் வருணனும் குரு அளித்த காணிக்கையால் மிகவும் திருப்தி அடைந்ததால் மேகத்திலிருந்து மழையை பூமிக்கு விடத் தொடங்கினர். அதன் காரணமாக பயிர்கள் முறையாக விளைந்தன. மேலும் குரு ராகவேந்திரரின் அருளால் தஞ்சாவூர் நகரம் முழுவதும் செழிப்படைந்தது. மன்னரும் மக்களும் அவருக்கு நன்றி தெரிவித்தனர். மேலும் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்து நம் தெய்வீக குருவின் ஆசீர்வாதங்களை பெற்றனர். வெங்கண்ணா ஒரு அனாதை சிறுவன். அவனை அவனது துஷ்ட மாமா வளர்த்து வந்தார். வெங்கண்ணாவை படிக்க விடாமல் மாடுகளை மேய்க்க வைத்தார். ஒருமுறை யாரோ ஒருவரால் குரு ராகவேந்திரன் முக்கியத்துவத்தை பற்றி வெங்கண்ணா கேள்விப்பட்டார். அவரிடமிருந்து தெய்வீக ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக அவர் ஆவலுடன் காத்திருந்தார். ஒருமுறை வழக்கம் போல மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது அவ்வழியாக சென்று கொண்டிருந்த ராகவேந்திரரை பார்த்தார் வெங்கண்ணா. உடனே ஓடி வந்து சிறிது நேரம் திகைப்புடன் அவர் முன் நின்றான். பின்னர் தனது வாழ்க்கையில் நடந்த பலவற்றை ராகவேந்திரரிடம் எடுத்து கூறினார். ராகவேந்தர் அவர் மீது இரக்கம் கொண்டு அவருக்கு ஒரு புனித அரிசி கொடுத்து தனக்கு உதவி தேவைப்படும் போதெல்லாம் அவரது பெயரை உச்சரிக்க சொன்னார். ஒரு நாள் அதோனி நவாப் சித்தி மசூத் கான் வெங்கண்ணாவிடம் ஒரு ஓலையை கொடுத்து அதை படிக்கச் சொன்னார். படிப்பறிவில்லாதவர் என்பதால் பேப்பரில் இருந்த விஷயங்களை அவரால் படிக்க முடியவில்லை. பயத்தின் காரணமாக குரு ராகவேந்திரிடம் மனதார பிரார்த்தனை செய்ய தொடங்கினார். உடனே ஓலையில் இருந்த விஷயங்களை அவரால் படிக்க முடிந்தது. அந்த ஓலையில் நவாப் போரில் வெற்றி பெற்றதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. வெங்கண்ணாவின் வாயிலிருந்து நற்செய்தியை கேள்விப்பட்ட நவாப் அவரை அதோனிக்கு திவானாக நியமித்தார். பல திருத்தலங்களுக்கு சென்று இறுதியாக குரு ராகவேந்தர் கும்பகோணத்தை அடைந்து அங்கு சில ஆண்டுகள் தங்கினார். கும்பகோணத்தில் உள்ள மக்கள் அனைவரும் அவரை மிகவும் மதித்தனர். கும்பகோணத்தில் சில ஆண்டுகள் தங்கியிருந்த ராயர் அதோனிக்கு சென்றார். வெங்கண்ணா தனது குருவின் வருகையால் மிகவும் மகிழ்ச்சியடைந்து அவரை மிகுந்த மரியாதையுடன் நடத்தினார். குரு ராகவேந்திரர் அதோனிக்கு வருகை தந்ததை கேள்விப்பட்ட நவாப் குரு ராகவேந்திரரின் சக்தியை சோதிக்க விரும்பினார். எனவே தன் பணியாட்கள் உதவியுடன் சில இறைச்சி துண்டங்களை வெள்ளித்தட்டுகளில் வைத்து பட்டு வஸ்திரம் போர்த்தி நம் குரு ராகவேந்தருக்கு அருகில் வைக்க செய்தார். தெய்வீக புன்னையுடன் நவாப் கொடுத்த பிரசாதத்தை ஏற்றுக்கொண்ட ராயர் தன் கமண்டலத்திலிருந்து சிறிது தண்ணீரை தட்டுகளில் தெளித்தார். பின்னர் துணிகளை அகற்ற உத்தரவிட்டார். வஸ்திரத்தை அகற்றிய போது தட்டுகளில் பூக்களும் பழங்களும் நிறைந்திருப்பதை மட்டும் நவாபால் காண முடிந்தது. பின்னர் நவாப் தனது தவறை உணர்ந்து ராகவேந்திரரின் மகத்துவத்தை அறிந்து கொண்டு அவரிடம் மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார். மேலும் அவர் முழு அதோனியையும் தம் குருவுக்கு நன்கொடையாக வழங்க தயாராக இருந்தார். ஆனால் குருராயர் புனித துங்கபத்ர ஆற்றங்கரையில் அமைந்துள்ள மாஞ்சாலம் கிராமத்தை மட்டுமே வழங்குமாறு கேட்டார். நம் தெய்வ குருவின் விருப்பப்படி நவாப் மகிழ்ச்சியுடன் புனித கிராமமான மாஞ்சாலத்தை அவருக்கு வழங்க ஒப்புக்கொண்டார். ஒரு நல்ல நாளில் ராகவேந்தர் மாஞ்சாலம் சென்று மாஞ்சாலம்மனை மனதார பிரார்த்தனை செய்து அவரது ஆசீர்வாதங்களை பெற்றார். மந்திராலயத்தின் முக்கியத்துவம். மந்திராலய புனித தலத்தில் பக்த பிரகலாதன் ஒருமுறை விஷ்ணுவுக்காக ஒரு பெரிய யாகம் நடத்தினார். மேலும் மாஞ்சாலமா பிரகலாதனின் குலதேவி என்று நம்பப்படுகிறது. நமது சில புனித நூல்கள் கூட மந்திராலயம் என்ற இடங்களில் முக்கியத்துவம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. குருவின் அறிவுறுத்தலின்படி மாஞ்சாலம்மாவின் கோயிலுக்கு அருகே ராயருக்கு ஒரு அழகான பிருந்தாவனம் கட்ட வெங்கண்ணா ஏற்பாடு செய்திருந்தார். விரைவில் குரு ராகவேந்திரர் தனது சீடர்களில் ஒருவருக்கு பட்டாபிஷேகம் வழங்கி அவருக்கு யோகேந்திர தீர்த்தர் என்று பெயரிட்டுள்ளார். அவருக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கவும் தனக்கு பின் வந்த ஸ்ரீ யோகேந்திர தீர்த்தருக்கு ஆதரவளிக்கவும் வெங்கண்ணாவுக்கும் அவரது சீடர்களுக்கும் அவர் அறிவுறுத்தினார். கிபி 1671ஆம் ஆண்டில்
தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல நாளில் ராயர் தனது அன்றாட பூஜைகளை முடித்த பின்னர் தனது சீடர்கள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து ஆன்மீக சொற்பொழிவுகளை வழங்கினார். மேலும் தனது மதிப்புமிக்க போதனைகளையும் அவர்களுக்கு வழங்கினார். சடங்குகள் முடிந்ததும் மந்திராலயத்தில் உள்ள தனது புனித சன்னதிக்கு சென்று தியானம் செய்ய தொடங்கினார். சிறிது நேரம் கழித்து வெங்கண்ணாவும் மற்றவர்களும் சமாதியை புனித செங்கற்களால் மூடினர். குரு ராகவேந்தர் சமாதி அடைந்தபோது அவரது நெருங்கிய சீடரான ஸ்ரீ அப்பண்ணாச்சாரியார் துங்கபத்ரா ஆற்றில் மறுக்கரையில் இருந்ததால் அவரால் சமாதி வைபவத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. தனது புனித குருவை பற்றி ஒரு அற்புதமான ஸ்தோத்திரத்தை அவர் உச்சரிக்கத் தொடங்கினார். அது உச்சரிப்பதன் மூலம் அவர் விரைவாக மாஞ்சாலம் அடைந்தார். ஆனால் அவர் பிருந்தாவனத்தை அடைந்தபோது அவரது அன்புக்குரிய குருவின் சமாதி ஏற்கனவே பலகைகளால் மூடப்பட்டிருந்தது. அதனால் அவர் கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக வழியத் தொடங்கியது. அவர் சோகத்துடன் பிருந்தாவனத்தில் முன் நின்றார். அப்போது பிருந்தாவனத்திலிருந்து தனது குருவின் குரலை கேட்டு மிக மகிழ்ச்சி அடைந்தார். பிருந்தாவனத்தின் நுழைந்த பிறகும் குரு ராயர் தனது கடமைகளை சுறுசுறுப்பாக செய்து வருகிறார். மேலும் அவர் புனித துங்கபத்ராவில் நீராடிய பின்னர் தினந்தோறும் அதிகாலையில் மந்திராலயத்தில் மூல ராம பூஜைகளை தவறாமல் செய்கிறார் என்று நம்பப்படுகிறது. நாம் எங்கு வசித்தாலும் அவரது பெயரை மனதார உச்சரித்து அவரது உதவியை நாடினால் அவர் உடனடியாக உதவிக்கரம் நீட்டி நம் துன்பங்களை உடனே போக்குவார். பிரபஞ்சம் முழுமையும் நம்மை செய்வதற்காக பிரம்மாவால் பிரத்யேகமாக படைக்கப்பட்டவர் நம் குரு ராயர். நம் மாபெரும் தெய்வீக குருவை வணங்கி ஆசி பெறுவோம். ஓம் ஸ்ரீ குரு ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ குரு ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ குரு ராகவேந்திராய நமக. இந்த கட்டுரையை எழுதியவர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. மீண்டும் வருக. ஓம் நமச்சிவாய.